புதுச்சேரியில் போலி மருந்து வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டவர்களின் பெயர்களை வெளியிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆலோசனை செய்தனர். எம்பியும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் பிசிக, மக்கள் நீதி மய்யம், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்த விசாரணை வேகமாகவும் சிறப்பாகவும் புதுச்சேரியினுடைய சிபிசிஐடி போலீஸ் எடுத்து நடத்தினாங்க. அவங்க பல பேரை குற்றப்பத்திரிகையில் சேர்த்திருக்காங்க. அதை வெளியிடலை. எத்தனை பேர் எதெல்லாம் சேர்த்திருக்காங்கன்றதை வெளியிடலை. அதே போல இந்த வழக்கு சம்பந்தப்பட்டமான கம்பெனிகள்ல இருந்து மருந்துகள் புதுச்சேரியில் எங்கெங்கெல்லாம் போச்சு, எந்தெந்த கடைகள்லாம் விற்பனை செய்யப்பட்டது, அதெல்லாம் சொல்ல வேண்டியது யாரு? புதுச்சேரி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பீதியை உருவாக்கி இருக்குதுங்க. மருந்து வாங்கி சாப்பிடலாமா இல்லையா, இல்ல பாண்டிச்சேரியில் வாங்கலாமா, வெளியூர்ல போய் வாங்கலாமா, இதை சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? இந்த அரசாங்கத்துக்கு. அவங்க வாயை திறந்து பேசாத இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்குது. அவங்க வாயை திறந்து பேசணும்.